ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி ஜோசப் விஜய் அவர்கள் வரைக்கும் நீங்கள் ரொம்ப நெருக்கமாக நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்க. இந்த நெருக்கம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? கம்ப்ளீட்டாக ஃப்ளூக் சார், பை காட்ஸ் கிரேஸ், லக்கு. இல்லைன்னா என்னை விட புத்திசாலி அஸ்ட்ராலஜர் சென்னையிலே இருக்காங்க சார். இப்போது என்னை விட பிரில்லியன் அஸ்ட்ராலஜர் சென்னையில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. என்னை விட வாக்குப்பளிதம் உள்ளவங்க, என்னை விட அறிவு உள்ளவங்க. நான் நல்லா டெலிவரி பண்ணுவேன், நல்லா பேசுவேன், எடுத்து சொல்லுவேன். அது எங்கேயோ ஒரு மாயை பண்ணுதோ அல்லது எங்கள் அப்பா அம்மா செஞ்ச தர்மமோ ஏதோ ஒரு நம்மளை அறியாத ஒரு சக்தி நம்மளுக்கு இவங்களுடைய உறவை கொடுத்துருச்சு சார். இதற்கு அறிவு ஒரு காரணமே இல்லை சார். கொடுத்த வேகத்தில் உங்களுடைய பதவி பறிக்கப்படுது, உங்களுடைய மனசு வலிக்குதா? இல்லை, இந்த விஜய் சொல்கிற மாதிரி சார் விஜய் சாரி தப்பாக பேர் சொல்லக்கூடாது, விவேக் சொல்கிற மாதிரி ஒரு காமெடியில் அப்புறே அழுகிறேம்மா, அது வேறு டிபார்ட்மெண்ட், அது அழுகுதுங்கிற மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் இந்த உடம்பு மனசு வலிக்குது சார். ஆனால் அது ஏற்றுக்கணுமில்ல சார். நீங்கள் என்னை கேட்டால் சார் இந்த பொசிஷன் போட்டார், கேட்காமலே கொடுத்தவருக்கு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குல்ல சார். அதனால் எனக்கு இதில் ஒரு பேரலத்தை அதை பார்க்குறேன். ஐ எம் அக்செப்டிங். அதனால் இனி என்ன பண்ணலாங்கிறத தலைவர் பண்ணுவாருங்க சார். அது எனக்கு எதுவுமே கொடுக்காட்டி போதும் சார். எனக்கு அவருடைய உறவு நட்புமே போதுமானது. எனக்கு பதவியே வேண்டியதில்லை சார். எனக்கு அவரோட தொடர்ந்து என்னுடைய லாஸ்ட் பிரீத் வரைக்கும் இருந்துட்டேன்னா நான் சார் உலக சரித்திரம், உலகம் அழிகிற வரைக்கும் தலைவர் பேர் இருக்கும் சார். எங்கள் முதலமைச்சர் விஜய் அவருடைய பெயர் இந்த உலகம் அழியும் வரைக்கும் இருக்கும். அப்போ அவருடைய நட்பு நான் சாகும் வரைக்கும் இருந்துட்டா என் பெயரும் இருந்து சார் உலகம் அழிகிற வரைக்கும். இது எனக்கு போதுமானது, பதவி வேண்டாங்கிறேன். பல பேர் மனசில் இருக்க கேள்விக்கு நான் டைரெக்டாக வரேன். உங்களுடைய பெயர் திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல். கேள்விப்படாத புதுவிதமான பேராக இருக்குது. நீங்கள் யார் சார்? ஆக்சுவலி இந்த ராதன்கிற பேர் சார் நம்ம மராட்டி சிவாஜியினுடைய கேப்டன் பேர் சார். ஆர்மி கேப்டன் பேர் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா ராதன்கிற பேருடைய அர்த்தம் தோக்க மாட்டான், வெற்றி. வெற்றிவேல்னாலும் வெற்றி சார். ரிக்கியும் சேர்த்துக்கிட்ட காரணம் சார், எனக்கு ஜாதி மேலே, மதம் மேலே, மொழி மேலே நம்பிக்கையில் சார். ஐ எத்திஸ்ட்டுங்க. வன்னியரசை விட சிறந்த எத்திஸ்ட். என்னால் வன்னியரசிட்டே ப்ரூவ் பண்ண முடியும். அவர் ஒரு நாள் பக்கத்தில் உட்கார வைங்க, நீங்கள் பெருமள மடத்தையும் வர சொல்லுங்கள், அஸ்ட்ராலஜி நான் புரிய வச்சிட்றேன். நாத்திகத்தில் நான் ஒன்றா நம்பர் சார். ஆனால் ஏன் கோயிலுக்கு போய் இந்த பழனி முருகன் மொட்டை அடிச்சு வந்தேன்னா சார், எதை நம்பினாலும் அது நடந்துடும். பழனி முருகங்கிற ஆப்ஜெக்ட் யார் தெரியுமா சார்? ஒரு கல் மாதிரி சார். நம்முடைய அந்த அந்த கல்லோட நம்முடைய பிரார்த்தனையை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சார், அந்த கல்லை தூக்கி கடலில் போட்டினா சார் உள்ள ஆழ்மனத்துக்கு போய் சேர்ந்துருது. அந்த பழனி முருகனுங்கிற நம்பிக்கை இருக்கல சார், அதுதான் நம்மளை ஜெயிக்க வைக்கிறது ஒழிய பழனி முருகன் அல்ல. முருகன் ஒருத்தர் இருக்க முடியாது சார். இருந்தால் வர்ற இத்தனை அக்குறுமத்துக்கெல்லாம் தடுத்து நிறுத்திருப்பார்ல சார். ஆனால் முருகன் மேலே இருக்கிற நம்பிக்கை பழிக்க வைக்குது. நீங்கள் எந்த கடவுளுமே இருக்க முடியாது. முஸ்லீம் மதத்தில் உருவ வழிபாடு இல்லைங்கிறாங்க, நாங்கள் உருவ வழிபாடு இருக்குதுங்கிறோம் இந்து மதக்கம். அப்போ ரெண்டில் ஒன்று தான் சார் உண்மையாக இருக்கணும். 4+4 ஒருத்தர் 8ங்கிறான், ஒருத்தர் 16. அப்போ இது ரெண்டுமே பொய்யுங்கிறேன். நம்பிக்கை மட்டுமே உண்மை. ஒரு மதம் இருக்குது இல்லைன்னு ஏன் சார் நம்ம சண்டை போட்டுக்கணும்? ஒரு ஜோதிடத்தை கொண்டு போய் இந்த ரிலீஜனுக்கு சம்மந்தப்பட்டன்னு சொல்லி நம்ம ஏன் சண்டை போட்டுக்கணும்? இட்ஸ் அ மேத்தமேட்டிக்ஸ் சார். உங்கள் மேலே சில பர்சனல் விமர்சனங்கள்லாம் முன் வைக்கிறாங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டாம் அப்படின்னா நான் அப்படியே விட்டுறேன். அதாவது பண்டிட் அவர்கள் எல்லாருக்கும் பெரிய பெரிய விவிஐபிஸுக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்குறாரு. பட் அவருடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனை இருக்குது சார். நான் என்னுடைய ஜாதகத்தில் கலஸ்தர தோஷம் இருக்குது. சிவபெருமானை பொண்டாட்டி விட்டு போட்டு போய் பிச்சை எடுத்துருக்கிறாரு. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. சிவபெருமான் பார்வதி விட்டு போட்டு பிச்சை எடுத்துங்க சார். அந்த பிச்சை தட்டு காணாமல் போய் மண்டையோட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம மயிலாப்பூர் கபலேஸ்வரோடைய ஹிஸ்ட்ரி, ஒன் ஆஃப் த ஹிஸ்ட்ரி. அப்போது எல்லோரும் விதிக்கு கட்டுப்பட்டவன் தான். நான் என் லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் ரொம்ப அடி வாங்கியிருக்கேன், நிறைய தோற்றுருக்கேன், கண்ணீர் விட்டுருக்கேன். சுடுகாட்டில் போய் படுத்து தூங்கியிருக்கேன் சார் 3 மாதம். ஊத்துக்குள்ளே கேட்டு பாருங்கள், என்னுடைய சொந்த ஊரில் சுடுகாட்டிலேயே தூங்கியிருக்கேன் வருத்தத்தில். எங்கே போய் படுக்கிறதுன்னு தெரியாமல். வழி எல்லாத்துக்கும் பொதுவான. எனக்கு ஜாதகம் பார்க்க தெரியும்னா எல்லாமே கொட்டுமா சார்? அப்போ சார் நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நான் ஏன் சார் தலைவர்கிட்ட போகணும்? நான் இங்கே தனியாக ரூமில் கதவை சேர்த்துட்டு என் ஜாதகத்தை பார்த்து நானே உட்காந்துக்கலாமே. இங்கே விதியில் வர இருக்கிறதா மதியில் வரணும் அவசியம் இல்லை சார். அதை நோக்கி நம்ம போகணும். எனக்கு பர்சனல் லைஃப்பில் நிறைய தோல்வி இருக்குது, ஆனால் நான் தப்பு பண்ணதில்லை. நான் 25,000 பெண்களையாவது ஒத்தைக்கொத்த பார்த்துருப்பேன். ஜாதகம் பார்க்குறதுக்காக 25,000 பெண்களை தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருப்பேன். நான் ஒரு நாளும் சகோதரிங்கிற பார்வையை தவிர எந்த பார்வையும் பார்த்ததில்லை. இன்றைக்கி அதனால தான் 62 வயசு வரைக்கும் நான் கண்ணியமான ஜோதிடனாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னை பற்றி எந்த தவறான குற்றச்சாட்டும் பற்றி எந்த எஃப்ஐஆரும் இல்லை, எந்த சிஎஸ்ஆர் காப்பியும் போடப்படலை. இன்கம் டேக்ஸ் ரைடை தவிர என்னை எந்த குற்றச்சாட்டும் உண்மை இல்லை சார். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் மை பர்சனல். ஆக்சுவலி இப்படி பர்சனலாக குற்றம் சாட்டதே குற்றம் சார்.
ஒவ்வொருத்தர் வாழ்க்கை பின்னால் போனீங்கனாலும் ஒரு சோகமோ வலியோ அசிங்கமோ இருக்கும் சார். கண்டிப்பாக அதை கடந்த தான் சார் வந்து நம்ம நீங்கள் ஜெயிக்கிறோம். நான் இந்த வழியெல்லாம் தாங்கிட்டு ஜெயிச்சிருக்கேனே. இப்போ நான் சொன்ன மாதிரி 3 மாதம் சுடுகாட்டில் தூங்கிட்டு இருந்த ஒரு பையன், ஒரு ஆள், இன்றைக்கி ஜெயலலிதாவோட வாழ்ந்து இன்றைக்கி நான் தலைவரோட வாழ்ந்துட்டேனே. இது இந்த மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படுற பொழுது இப்படிலாம் வரலான்னு என்னையே உதாரணம் எடுத்துக்கூடாது. இன்கம் டேக்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க. உங்கள் மேலே வைக்கப்படுற அலிகேஷன் இவர் வந்து ரொம்ப பணக்கார ஜோதிடர், பல 100 கோடி சேர்த்துட்டாரு. இல்லை சார், இன்கம் டேக்ஸ் ரைட் ஃபைனை கட்ட முடியாமல் படாபாடு கட்டினேன். பட்டு அந்த ஃபைனை கட்டினேன். அது கூட நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. நாம் ஃபீஸ் வாங்குறது பிடிக்காது இது எல்லாமே பார்த்தோன்னே சார், நம்ம இருக்கிறதே ஒரு 8 மணி நேரம். அந்த 8 மணி நேரத்துக்கு எத்தனை பேருக்கு ஜோசியம் பார்க்க முடியும்? ஸோ குவாலிட்டி ஆஃப் த பீப்புள் மட்டும் பார்த்தா பத்தாது சார். எனக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க. டைரெக்டாக எனக்கு ஒரு 4-5 குழந்தைங்க இருக்காங்க. தத்து குழந்தைங்க ஒரு 5-6 பேர் இருக்காங்க. ஸோ நான் ஐம் ஏ பிக் டீம் ஆக்சுவலாக. ஸோ அதை நான் சம்பாதிக்க நான் ஜாலியாக இருக்கேன். அதுமாதிரி எங்கிட்ட சேவிங்ஸே இல்லைங்க சார். நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவு பண்ணிடுவேன். என்னுடைய நம்பிக்கைங்க சார், இறைக்கிற கிணறு தான் ஊடும். நீங்கள் சிறு துளி பெருவிலங்கள் சார் ஏழைகளுக்கு போதிக்கப்பட்ட தவறான தத்துவம். நீங்கள் செலவு பண்ணிட்டேன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இறைக்கிற கிணறு தான் ஊறும். மணலை தோண்ட 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 ஆற்று மணலில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் செலவு பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கேன் சார். நிறைய சம்பாதிக்க நிறைய செலவு பண்ணுறேன். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஜோதிடர் பண்டிட் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது விவிஐபிக்கள் மத்தியில். கன்னியாகுமரியில் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் அவர்களோட நீங்கள் நெருக்கமாக இருக்கீங்க. காஷ்மீர்னு சொல்லும்போது ஒமர் அப்துல்லா அவர் கூட வந்து ஜோதிடர் வந்து நெருங்கிட்டார் அப்படின்னு சொல்லி உண்மைதானா சார்? அவருடைய ஒரு பையன் பிறக்கிறதுக்கு நான் தான் சார் டைம் கொடுத்தேன். ஓகே. நான் வந்து சார் மும்பையில் ஓகே அந்த நேர்மன் பாயிண்டில் நல்ல ஒரு ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், அங்கே எனக்கு 15 நாள் ரூம் போட்டு தங்க வச்சு பயலுத்துல்லா ஒய்ஃபு சார், இது 98லேயும் நடந்துச்சு. பயலுத்துல்லா வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, நல்ல டைம் கொடுங்க, சிசேரியன் பர்த்து நீங்கள் கலையும் வந்திருந்தாங்க. அங்கே நான் போய் தங்கி நேர்மன் பாயிண்டில் தங்கி குழந்தை பிறக்க வரைக்கும் கூட இருந்து நான் வந்தேன். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த நல்ல நேரத்தை வச்சு அந்த டைமில் தான் சிசேரியன் பண்ணுறாங்களா? ஆமாம் சார், நிறைய பேர் பண்ணுறாங்க அந்த மாதிரி. அந்த குழந்தைங்க நல்லா இருக்குதே, அந்த குழந்தைங்க ஜெயிக்கிறாங்களே. ஸோ இது ஒரு கணிதம் சார். உங்களை நான் நம்ப வச்சிட்றேன். நம்ம இப்போ 24 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டோம். இந்த ஜனங்க 24 நிமிஷத்துக்கு மேலே நம்ம பேசுறது கேட்டிருப்பாங்க. இப்போ கேட்குற பொழுது அவங்க நம்பியிருந்தாங்கன்னா நான் சொல்கிறது அப்படியே நடந்துடும். ஆள் மனதுக்கு மோர் தென் 20 மினிட்ஸ் பேசினாலே சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடும். நான் ஜோதிடங்கிற பேரில் நம்ப வச்சுறேன் நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு. அவங்க ஜெயிச்சிடறாங்க சார். ஓகே, அதுதான் இந்த குழந்தை கண்டிப்பாக ஜெயிக்க நான் நம்ப வச்சிடறேன், அதனால ஜெயிச்சிருதுங்கிறேன். இன்ஃபேக்ட் இப்போ சிஎம் விஜய் அவர்கள் கூட உங்களுடைய பேட்டியை பார்த்து கொண்டு இருக்கலாம் சார். பண்டிட் அவர்கள் என்ன பேசுகிறாரு, என்னெல்லாம் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஜெயலலிதா அவர்கள் 1991 வெற்றி பெற்று முதலமைச்சராக அமர்வார் அப்படிங்கிறது நீங்கள் ஜானின்னு சொல்லி 2 அணி பிரிஞ்சிருக்கும் போதே நீங்கள் சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஆமாம். அவங்க கிட்ட உங்களுக்கு எப்படி நெருக்கம் கிடைச்சது? முதல்ல ஜெயலலிதா அவர்கள் ஒரு போஸ்ட் கார்டு கொடுத்த ரிப்ளை சார். ஒரு போஸ்ட் கார்டான சண்டே நான் பண்ணால் கிடைச்ச ரிப்ளை வந்து வீக்கெண்டில் பாருந்தாங்க போய் பார்த்தேன். அவங்கள பெருசாக இம்ப்ரெஸ் பண்ண முடியல. ஆனால் அவங்க அட் த கோர் நம்பினாங்க கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த 91க்கு பிறகு என்ன ஆகுன்னு கேட்குற பொழுது 96ல் தோற்றுருவீங்கன்னு சொல்கிற பொழுது அவங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லை. ஸோ டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்க. 96ல் உண்மையான தோக்கிற பொழுது பர்கூரில் வந்து தோத்துட்டு இருக்கிற பொழுது எனக்கு ஒரு கால் வரும் சார். விகே சின்னசாமி அவர் வந்து அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, அவர் தான் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, அம்மா வந்து தோத்துட்ருக்காங்க, நீ வர சொன்னாங்கன்ட்டு. நான் கிளம்பி அம்மாட்ட போய் பார்க்குறேன். அதே மாதிரி போய் சேர்வது அவங்க தோத்துட்டான். இனி என்ன நடக்க போகுது? நீ எனக்கு ஒரு புக் கொடுத்துருந்தேன், அதில் வந்து நீ பல விஷயங்கள் சொல்லியிருந்தேன், இனிமேல் பெரிய ஆபத்து இருக்குது அடுத்த 2 வருஷத்துக்கு. அதெல்லாம் நடந்துச்சு. ஜெயிலுக்கு போனாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆனால் 2021 திரும்ப 2001 திரும்ப ஜெயிப்பாங்கன்னு சொன்னால் அது நடந்துச்சு. இல்லை, இதெல்லாம் ஒரு கணிதம் சார். கணிதமாக மட்டுமே எடுத்துக்கிட்டோம்னா என்னால் கணிக்க முடிஞ்சுதே சார். 2001 இவங்க செய்ய மாட்டாங்க. அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அந்த திருமாவளவன் சார்லாம் அவங்களோட இருந்தாங்க. இந்த அம்மா ஜோசியத்தெல்லாம் நம்பிட்டு கூட்டணி சேர விட்டுருக்கலாமே. நான் கேட்குறது அவங்களுக்கு, கம்யூனிஸ்டெலாம் என்னங்க ஒரு ஜோசியான கூட வச்சுதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இட் இஸ் இம்மாரல் டு அஸ், இட் இஸ் எங்களுடைய கம்யூனிசத்துக்கு நான் எதிர்ப்பாக இருக்குது சார். நான் பியூர் கம்யூனிஸ்ட். பங்கி தின்னால் பசியாருங்கிறது தான் கம்யூனிசம். நான் எதை வேணாலும் யாருக்கு சட்டை கல்வி கொடுத்துனா கொடுத்துட்டு வந்துடுவேன் ஆக்சுவலாக. அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போ கம்யூனிசம்னு என்ன சார்? ஒரு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது நம்ப மாட்டேன்னு சொல்கிறது மட்டும்தானா? அதெல்லாம் விட்டுப்பட்டு வேறு கருத்துக்களை பாருங்களேன். இப்போ எங்கிட்ட இருக்கிற மற்ற குணங்களை பாருங்களேன். நான் அறிவாளியாக வந்து 10 அறிவாளி வச்சு செக் பண்ணுங்க. எங்கிட்ட உண்மையான பகுத்தறிவு இருக்குதா, நான் நல்லவனா, என் முன்னால் வந்து உட்காந்து பேசுங்க. சும்மா எங்கேயோ உட்காந்துட்டு ஜோதிடம் பழமைவாதன்னு சொன்னால் ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.